தற்போது சென்னை போட்டு உலுக்கிட்டு இருக்கிற அந்த சம்பவம், கிண்டியில நடந்திருக்கிற ஒரு டாக்டரை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ண அந்த சம்பவம், அது என்ன ஆச்சு? விக்னேஷ் அப்படின்ற நம்பர் எதுக்காக அந்த டாக்டரை கொலை செய்யணும், எதுக்காக வந்துட்டு குத்தணும் கத்தியால அப்படின்னு பல கேள்விகள் டெப்தா பார்க்கலாம். சோ விக்னேஷ்க்கு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கேன்சரால அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல வந்து சவிதா ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்றாங்க. அடையார் ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கரெக்டா பணம் செலுத்தி என்னால பார்க்க முடியல அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்ல போய் பெட்டர் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 6 மாசம் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு யார் கொடுத்திருக்கா அப்படின்னா, இப்ப குத்து வாங்கினார் பாத்தீங்களா அந்த டாக்டர் அவர்கள், அவர் பேரு பாலாஜி. சோ இந்த பாலாஜி டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, பயங்கரமா ஈகோ காமிச்சிருக்காரு, நிறைய பிரச்சனைக்கு அவர் தான் ரீசனா இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்றாங்க. இப்போ அவங்க அம்மாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அண்ட் பாலாஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா மேல பயங்கர பாசமான ஒரு நபரா, ரொம்ப எக்ஸ்போசிபிள் இல்ல அப்படின்னாலும் அவங்க அம்மாவுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைப். சோ அவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அண்ட் அவருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாம அவங்க அப்பா வந்து ஒரு 3 மந்த் முன்னாடி தான் இறந்திருக்காரு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஹெவியா அவருக்கு இருந்திருக்கு. சோ அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்திருக்கு. அவங்க அம்மாக்கு என்ன ஆகும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ், பாலாஜி கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அண்டர் அவரோட சூப்பர்வைசர்ல தான் இருந்திருக்கு. அதாவது பிரேமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கீட்டோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேன்சருக்கு கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே 6 மாச காலமா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சோ பாலாஜி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் ட்ரீட்மெண்டோட ஹெட் அப்படின்னு சொல்லப்படுறாரு. சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ பிரேமாவுக்கு எந்த இஷ்யூ அப்படின்னாலும் இவர் தான் பார்க்கணும். ஆனா எனக்கான பிரச்சனை எதையுமே அவர் வந்து கரெக்டா பார்த்ததே கிடையாது. சாப்பிட்டியா, தூங்கினியா எதுவுமே கேட்டது இல்ல. நான் அங்கேயே தான் பெட்ல இருப்பேன், என்ன கூட அவங்க விசாரிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம வந்துட்டு ஸ்கேன் எடுத்துருவா, அதை எடுத்துருவான்னு என்ன அழைக்க விடுவார தவிர, அவர் வந்துட்டு இதுதான் உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு நின்று அவர் பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, குத்துனது எதுக்கு அப்படின்னு தான் கேக்குறீங்க. சோ இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு ஒழுங்கா பண்ணல அப்படின்றத வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. ஓகேவா, கீட்டோ தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்லயே அவருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு பிரேமா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்து அவங்க வீட்டுல பெருங்கலத்தூர்ல இருந்திருக்காங்க. சோ அவங்க அங்க இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மூச்சு திணறல் அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு 4 இன்ஜெக்ஷன் வந்து பாலாஜியால போடப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரைவேட்ல கன்சர்ன் பண்ணும்போதுதான் நீங்க இந்த மாதிரி கீட்டோ தெரப்பி எடுத்துட்டு இருந்திருக்கீங்க, இது வந்து கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ், இதனுடைய சைடு எஃபெக்ட் தான் இது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்ட உடனே விக்னேஷ்க்கு கோவம் தாங்க முடியல. என்னது இது இப்படி பண்ணிருக்காங்க, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அப்பப்போ வந்து எந்த இஷ்யூனாலும் அம்மாவை பார்த்துட்டு அம்மா அந்த டாக்டரால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருந்ததும் உண்டா. சோ பாலாஜியோட நிலைமை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு அப்புறம் டாக்டரும் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அப்ப எங்க அம்மாவே இந்த மாதிரி பண்ணிருக்கான், கரெக்டா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு கோவத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கத்தியோடவே என்ட்ரி ஆயிருக்காரு. சோ போன வேகத்துல ஓபி, அதாவது பாலாஜி பார்த்துட்டு அந்த ஓபி வார்டுக்கே போயிட்டு அங்கேயே போய் ஒரு 7 குத்து அவருடைய கழுத்து, பாடி, தலை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து சிதைச்சிருக்காரு. ஃபுல் ப்ளீடிங். ஹாஸ்பிட்டலுக்கு டெப்டி சிஎம் கூட வந்து பார்த்துட்டு விசிட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் போயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு செம்ம ஒரு வைப்ல இப்போதைக்கு ரொம்ப பேசப்படுற ஒரு கேஸா போறது இதுதான். சோ கொல்கட்டா டாக்டர் கேஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. அடுத்து வந்து கிண்டியில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது எல்லா பொலிட்டீஷியனும் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க மக்களை ஏன் இப்படி பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல பண கோணத்துல நிறைய விஷயங்கள் இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. அண்ட் பாலாஜினுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனஸ்தீசியா டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, இப்பதான் வந்து ஐசியூல நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது கொஞ்சம் இஷ்யூவா தான் இருக்கு, நாங்க உங்களுக்கு சீக்கிரமா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. இன்னும் என்ன மாதிரி சொல்யூஷன் வருது, என்ன அப்டேட்ஸ் வருதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.